இலங்கையில இருக்கக்கூடிய திரிகோணமலை, மட்டக்களப்பு, ஆம்பாறை மாவட்டங்களை நோக்கி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப குறிப்பா இலங்கை முழுவதுமே அடுத்த 24 மணி நேரத்துல மழை பெய்ய தொடங்கும். இப்பவே ஆங்காங்கே தூறல், சாரல்லாம் இருக்கு. இந்த மழை மேலும் தீவிரமடையும். இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கைக்கு அருகே நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் படிப்படியாக வலுவிழப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்திய வானிலை மையம் என்ன சொல்றாங்கன்னா, இது இலங்கையுடைய தரை மீது ஏறி, பிறகு அப்படியே பாத்தீங்கன்னா அரபிக்கடலுக்கு போகும்னு சொல்றாங்க. இது ரொம்பவே இப்ப ரொம்ப தீவிரமா இருக்கு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமா. இது படிப்படியாக வலுவிழக்க போது. இதனால தமிழ்நாட்டுக்கு மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நாளைக்கும் மழை இருக்காது. நாளை மறுநாள் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் மழை வாய்ப்பு தெரிகிறது. ஞாயிற்றுக்கிழமை தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, திருவாரூர், நாகப்பட்டினம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாகப்பட்டினம், அதுக்கடுத்து காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், புதுச்சேரி இந்த பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா ஒரு கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போதைக்கு சொல்ல போனா இலங்கையில மழை படிப்படியாக தொடங்கும். இலங்கையை நோக்கி இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நகர்ந்து வந்துகிட்டு இருக்கு. படிப்படியாக நெருக்கத்துல வர வர இது வலுவிழக்க கூடும். இது மட்டக்களப்பு, திரிகோணமலை, நம்மளுடைய கிழக்கு இலங்கை எல்லாருக்குமே தெரியும். கிழக்கு இலங்கை முழுவதுமே நல்ல மழை இருக்கும். ஆம்பாறை, அதுக்கப்புறம் மட்டக்களப்பு, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திரிகோணமலை, அதுக்கப்புறம் கிளிநொச்சி, முல்லைத்தீவு வரைக்கும் அந்த கடல் ஓரம் முழுக்கவே பாத்தீங்கன்னா படிப்படியாக மழை ரொம்பவே தீவிரமடையும். இது இரண்டாவது இப்ப டிட்வா புயலுக்கு அப்புறம் இது புயல் கிடையாது. இது இப்போ வரைக்கும் இது புயலா மாறல. இது ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாவே நம்மளுடைய இலங்கை தரை மீது ஏறி பிறகு படிப்படியாக அப்படியே அரபிக்கடலுக்கு போகுது. இதனால தமிழ்நாட்டுல உறுதியாவே ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை மழையை எதிர்பார்க்கலாம். சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்கள். நம்ம வெள்ளிக்கிழமை மழையை எதிர்பார்த்தோம். ஆனா கொஞ்சம் லேட் ஆகுது. இது கொஞ்சம் வலுவிழக்குது இல்ல. இது வலுவோட வரும்னு நினைச்சோம். இப்ப இது வலுவிழப்பதற்கான வாய்ப்பு ரொம்பவே கூட இருக்கு. இது வலுவிழப்பதனால நமக்கு படிப்படியாக மழை இருக்கும். மழை இல்லைன்னுலாம் சொல்ல. ஆனா சனி, ஞாயிறு, திங்கள் இப்படிதான் மழை வாய்ப்பு தெரியுது. மழை சுத்தமா பெய்யாமலாம் போயிடாதுங்க. டெல்டா மாவட்டங்கள்ல ஒரு நாள் உறுதியா நல்ல மழை இருக்கு. அது ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம். உறுதியா ஞாயிற்றுக்கிழமையா தான் இருக்கும். வர்ற ஞாயிற்றுக்கிழமை நல்ல மழை இருக்கு. திங்கக்கிழமையும் மழை இருக்கும். சனி, ஞாயிறு, திங்கள் இந்த 3 நாட்களும் மழை இருக்கும். இந்த நிகழ்வு மிக நெருக்கமாக இலங்கையுடைய அந்த கிழக்கு பகுதியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. மட்டக்களப்பு, திரிகோணமலையை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது. நெருங்கி நெருங்கி வருது. மிகவும் நெருக்கமா வரப்போகுது. அடுத்த ஒரு அறிக்கையில் நான் சந்திக்கிறேன். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல சேர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம். நன்றி.